Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் சிம்பிள் அண்ட் யூனிக் கேக் டிசைன்ஸ் பார்க்கலாம். கேக் டெக்கரேஷன்ஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எங்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்குக்காக 2 kg 2 டயரில் வேணும் அண்ட் மாடலுமே கொடுத்துருந்தாங்க. இந்த மாடலில் வேணும், அதாவது பாட்டம் டயர் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் டாப் டயர் வந்து ரொம்ப குட்டியாகவும் இருக்கிறது மாதிரியாக உள்ள கேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் கேக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டது மாதிரியே பாட்டம் டயரில் நான் வந்து 8 லேயர்ஸ் போட்டு ரொம்ப டாலாகவும் தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக குட்டியாகவுமே நான் செய்திருக்கேன். ஸோ இந்த கேக்கோட டின் சைஸ் அண்டு அந்த கேஜிஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பேக்கிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து அந்த டின்னோட கெப்பாசிட்டி அண்ட் ஒவ்வொரு டயருக்கும் வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் பேக்கிங் கிளாஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஆல்சோ நான் இதில் இப்போ சொன்னேன்னு வைங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்டே கேட்பாங்க, நீங்கள் வந்து இப்படி சேனலில் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் சேனல்லே பார்த்துப்போமே, எதுக்கு நாங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பப்ளிக்காக அந்த டின் சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து சொல்ல முடியாது. நான் பேக்கிங் கிளாஸில் கொடுக்காத கண்டென்ட் அண்ட் டெக்கரேஷன் ஐடியாஸ் எல்லாமே வந்து நான் சேனலில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா வந்து நான் கிளாஸில் உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி உள்ள ஐடியாஸ் நான் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா ஓகே, இல்லாத பட்சத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா, இந்த மாதிரியும் கேக் செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் வந்து டாலாக ஒரு டயர் போட்டுட்டு இன்னொரு டயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் செய்யலாம், ஒரு புது மாடல் வந்து ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா. நான் அதுக்காக தான் நான் மெயினாக இது நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த கேக்கோட டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸும் எடிபிள் சாக்லேட் பால்ஸும் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த கேக் வந்து இந்த ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் செய்தது. ஸோ அப்போது வந்து அந்த பால்ஸ் எல்லாமே எடிபிளாக சாக்லேட்டில் தான் நான் செய்து பண்ணுறது. ஸோ இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா 1 வேர்டிங்ஸில் எழுதுனா அந்த 1 டாப்பர் வச்சு கேக்கை வந்து டெக்கரேஷன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளாக போதும், இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கேக்கில் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸும் போட்டு கேக் டெக்கரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ரெட் வெல்வெட் கேக்கு. இந்த கேக் வந்து டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெக்கரேஷன் தான், பட் அதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஸோ யூஸ்வலாக இப்போ ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுவாங்க, கேக்கோட சைடில் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த கேக் க்ரம்ஸ் வந்து கோட் பண்ணி செய்வாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு வெல்வெட் எஃபெக்டில் வந்து எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா கேக் ஃபுல்லாகவே ஐசிங் செய்திருக்கிறேன். சைட்ஸில் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக கவர் பண்ணலை, ஏன்னா சைட் ஃபுல்லாகவே அந்த கேக் க்ரம்ஸ் வச்சு கவர் பண்ணுறதுனால ஐசிங் வந்து அந்த அளவு ஃபினிஷிங் கொடுக்கல. இப்போ இதுக்கு வந்து நம்ம வெல்வெட் லுக்கில் அந்த கேக்கோட டாப் சைடு ஃபுல் கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேக் ஸ்பாஞ்ச் வந்து அதாவது க்ரம்ஸ் வந்து நமக்கு அதிகம் தேவை. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்னா கேக் வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த 3 லேயராக கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேக்கோட டாப்பில் வந்து கொஞ்சம் இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு சின்ன ஒரு தின் லேயராக அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம். ஸோ அதுக்கு பதில் கொஞ்சம் கூட ஒரு திக்கான ஒரு லேயராக கேக்குக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இந்த க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு கேக்கோட டாப்பு அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேக்கோட பாட்டம் போர்ஷனை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த கேக்கை வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சீவ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அந்த பெரிய பெரிய க்ரம்ஸ் எதுவுமே வராமல் நமக்கு ரொம்ப நைஸாக ஒரு அந்த பவுடர் டைப்லையா கேக்கோட டாப் ஃபுல்லாகவே நமக்கு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வெல்வெட் லுக் கொடுக்கும். கரெக்டாக அந்த எல்லா இடத்துலையும் ஒரு ஈக்குவல் திக்னஸுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியாக நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கணும். அப்புறமா அந்த கேக்கோட சைடில் கவர் பண்ணுற அந்த க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம செப்பரேட்டாக சலிச்சு எடுத்து அது கொஞ்சம் பவுடராக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அப்ளை பண்ணால் நல்ல ஒரு வெல்வெட் லுக் கிடைக்கும். நான் ஆக்சுவலி இதில் வந்து நான் அந்த மாதிரி சைடில் அப்ளை பண்ணுறதை வந்து சலிச்சு எடுக்கலை, டேரெக்டாகவே தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட நல்ல ஒரு சாஃப்ட் லுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதையும் வந்து சலிச்சு எடுத்தே சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா 3D ஷேப்பில் உள்ள ஃபாண்டன்ட் ஹார்ட் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். பிக் அண்ட் ஸ்மால் சைஸில் உள்ள ஹார்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் உள்ள சுகர் பால்ஸும் வச்சு ஜஸ்ட் அந்த டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிருக்கேன்.
தேர்ட் கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் டிசைன். இது வந்து 1 kg ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கேக்கு. இது வந்து நார்மல் சாக்லேட் கேக்கு, ஃப்ராஸ்டிங் ஐசிங் எல்லாமே முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனாஷை வச்சு ஃபுல் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த கிளேஸ் டெக்கரேஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் சாக்லேட் அண்ட் விப்பிங் க்ரீம் எடுத்து டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கனாஷை வந்து கேக்கில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன். கேக்கோட டாப்பு சைட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ யூஸ்வலாக அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கனாஷை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பட் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கார்னர் சைடில் எல்லாம் வந்து கனாஷை வந்து வடிஞ்சு கீழே வராது. ஸோ கேக்கோட சைடில் எல்லாம் ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த கனாஷை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நீட்டாக சைடில் எல்லாமே கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மில்க் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணி எடுத்து அது டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணியிருக்கேன். மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரியே போட்டு விட்டுக்கலாம். இது வந்து கனாஷே இல்லை, சாக்லேட். இப்போ நம்ம கனாஷே எடுக்கிறதா இருந்தால் மேபி ஸ்ப்ரெட் ஆகலாம். 2 கனாஷையும் சேர்ந்து வந்து அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது மாதிரி ஆகிடலாம். அதனால் வந்து இது சாக்லேட் எடுத்தால் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch திக்னஸுக்கு மாதிரி அந்த கேக்கில் வந்து ஒரு லைன் மாதிரியாக, அதாவது அதோட சைடு தென் டாப்பு ஃபுல்லாகவே கவர் ஆகுறது மாதிரியாக நான் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு உடனேயே அதுக்கு மேலே வந்து சுகர் பால்ஸ் வந்து கொடுத்துக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் அந்த சாக்லேட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அப்புறம் அந்த சுகர் பால்ஸ் வந்து அதில் செட் ஆகாது, அந்த ஒட்டி பிடிக்காது, மூவ் ஆகுற மாதிரி ஆகிடும். ஏன்னா கேக் வந்து ஆல்ரெடி கூலாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக செட் ஆகிடும். எனக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு செட் ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் ஒரு செமி ஃப்ளூயிட் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ணி ரோஸஸ் செய்திருக்கேன். பெட்டல் நாசில்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 ரோசஸ் வந்து செய்து அந்த கேக்கோட ஒரு கார்னர்லையாக நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த லீஃப் டிசைன் கொடுக்குறதுக்கும் அந்த சேம் அந்த சாக்லேட் க்ரீமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஃபைனல் லுக் இந்த மாதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ லாஸ்ட் இன்னொரு கேக்கோட டெக்கரேஷன் கூட பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg வேஞ்சோ கேக்கு. நான் வந்து டோட்டல் 4 லேயர் வர மாதிரி, அதாவது வெண்ணிலா 2 லேயர், சாக்லேட் 2 லேயர் வரது மாதிரியாக நான் கேக் வந்து செய்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நார்மல் ஒயிட் கலர்லையா நீட்டாக ஐசிங் செய்து எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோம்பு ஷேப்பில் உள்ள டிசைன் உள்ள ஸ்க்ராப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணி அந்த இடையில உள்ள கேப்பில் உள்ள க்ரீம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைப்பில் உள்ள ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டும் தென் முடிக்கிற அந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். கிராஸில் ஏதாச்சும் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிசைனோட அந்த லைன் பேட்டர்னே வந்து மாறிடும். அப்புறம் இந்த கேப்பில் அந்த லைன் டிசைன் கொடுக்குறதுக்கு ஸ்கை ப்ளூ கலர்லையா க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு மேஜிக் பிராண்ட்லேயே ஐஸ் ப்ளூ, ரேடியன்ட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி நேம்ஸில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிப் டிசைன் செய்யும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேப்பில் இப்போ நம்ம க்ரீம், அதாவது ஸ்கை ப்ளூ கலரில் க்ரீம் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில் பண்ணுற க்ரீமோட திக்னஸ் வந்து அந்த கேப்புக்கு சேம் திக்னஸாக இருக்கணும். அதாவது பைப்பிங் பேக்கில் நம்ம ஒரு ஹோல் போடுறோம்ல, கட் பண்ணுறோம்ல, அந்த ஹோல் திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் பெருசாக அப்ளை ஹோல் போட்டோன்னு வைங்களேன், க்ரீம் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த ஒயிட்டில் வந்து அதிகமாக மிக்ஸ் ஆகிடும் நம்ம அகெயின் ஐசிங் செய்யும்போது. அதே இப்போது ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, க்ரீமை கம்மியாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும் போதும் ஐசிங் செய்யும்போது நமக்கு நீட் ஐசிங் வராது. அங்கே இங்கேயே கேப் இருக்கும். தென் மறுபடியும் நம்ம அதுக்கு இடையில க்ரீம் அப்ளை பண்ணாலும் அதை கரெக்ட் நல்ல நீட்டான அந்த டிசைன் நமக்கு கிடைக்காது. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ப் எட்ஜு செய்யலை. அந்த சைட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த க்ரீம் ஒசந்திருக்கிறது மாதிரியே தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து எட்ஜஸில் கோல்டன் கலர்லையா அந்த பார்டர் வந்து கொடுத்துக்க போகிறேன். அதனால தான் ஷார்ப் எட்ஜ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் செய்திருக்கிறேன். அந்த ஹார்ட் 3D ஹார்ட் எல்லாமே ஃபாண்டன்ட்டில் பண்ணியிருக்கேன். ரெட்டு, பிங்க், அப்புறம் அந்த ஒயிட் கலர், இந்த ஒரு 3 கலர் காம்பினேஷன்லேயே வந்து நான் ஹார்ட் செய்து எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கூட அந்த ஹார்ட் அழகாக காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் லீஃப் வச்சு சும்மா எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து நம்ம இப்போ இந்த லீஃப் வைக்காமல் வைக்கிறதுக்கும் லீஃப் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்குமே தனி ஒரு லுக் இருக்கும், கொஞ்சம் கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இனி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கேக்கில் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து சொன்ன மாதிரி அந்த டாப்பு பார்டரில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி, எடிபிள் பெயிண்ட் அப்ளை பண்ணி அதில் வந்து அந்த பார்டர் டிசைன் வந்து கொடுத்து விட்டுக்கிறேன். அப்புறமா செய்து வச்சுருந்த 3D ஃபாண்டன்ட் ஹார்ட்டு, அப்புறம் ஃபாண்டன்ட் நேம் லெட்டர்ஸ் அது எல்லாத்தையுமே கேக்குக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் கேக்கோட ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லீஃப் வச்சு அந்த கிராஸ்லேயாக இங்கேயே கொஞ்சம் டச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹார்ட், அதாவது இது சுகர் பால்ஸ், இந்த ஸ்ப்ரிங்கிள் டைப்பில் உள்ள ஹார்ட், எடிபிள் ஹார்ட்டு தான். அதுவும் வந்து ரெட்டு, பிங்க் அண்ட் ஒயிட் இந்த 3 கலர் காம்பினேஷனில் அந்த கிராஸ்லேயே நான் கொடுத்து விட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் ஃப்ரெண்டில் உள்ள அந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணலை. டாப்பில் மட்டும் 3D ஹார்ட்ஸ் வந்து நான் செய்து எடுத்திருந்தேன். ஸோ அது ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் மட்டும்தான் டிசைன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டு ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ லாஸ்ட்டு அந்த ஃபாண்டன்ட் ஹார்ட் எல்லாம் செய்து அதை ட்ரையாக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே டைம் இல்லை. அதனால் அந்த சுகர் பால்ஸில் உள்ள அந்த ஹார்ட்டை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். லாஸ்ட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் சுகர் பால்ஸும் அங்கே போட்டு விட்டுக்கிட்டேன். இவ்வளோ தான் கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிருச்சு. கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக தான் இருக்குது. இந்த 4 கேக்லேயுமே எந்த கேக்கோட டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.